ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9 மணி வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி திருதியை திதி இரவு 9 மணி 4 நிமிடம் வரை, பின்பு சதுர்த்தி திதி. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை. யமகண்ட காலம் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு சந்திரன் புதன். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று மிகவும் நன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகு சந்திரன் புதன். 4 கிரக சேர்க்கைகள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். விரைய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது சுப செலவாகவே மாறும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். திடீரென்று தைரியமாக முடிவெடுத்து செயல்படுவீர்கள். விஞ்ஞானம் சம்பந்தமாக உங்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபட்டு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கல்விக்கு மீறிய அனுபவமும் திறமையும் உண்டாகும். இன்று தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பெற்றோர்களால் இன்று உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். திடீர் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். பேசும்போது திறமையாக பேசுவீர்கள். உங்களது பேச்சாற்றலால் அனைவரும் உங்களது பேச்சில் கவர்ந்திழுக்கப்பட்டு வியாபாரம் அல்லது செய்யும் தொழிலில் இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். பேச்சு திறமையால் நினைத்த காரியம் வெற்றியாகும். அயல் நாட்டு உறவால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தைரியங்களும் அதிகமாகும். மனைவி வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சுப செய்திகள் வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தியும் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். வாகன சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தமாக அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். பூமியில் விளையும் பொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். விவசாய சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நீண்ட காலமாக காத்திருந்த பிரச்சனைக்கு முடிவுகள் கட்டுவீர்கள். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். அரசு தொழிலில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். புது விதமான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் சந்திரனும் புதனும் இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் 3 கிரகத்துடன் இணைந்துள்ளதால் லாபங்கள் அதிகமாகும். உங்களது ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனைப்பட்டிருப்பதால் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். லாபங்கள் தொழிலில் அதிகமாக இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்துவிட்டு இன்று அப்பாடா என்று உட்கார்ந்திருப்பீர்கள். இன்று செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள்.
ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு அதிகமாகும். அலைச்சல்களும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பண விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காத்திருந்த நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலை சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். திருமணம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், கலகங்கள், குழப்பங்களுக்கு முடிவு காண்பீர்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழில்களில் சிறப்பான பலன் உண்டு. நண்பர்களின் உதவியுடன் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கல்வி சம்பந்தமாக புதிய சில தடுமாற்றங்கள் உண்டாகும். செயல்களில் இன்று சிறு சிறு தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். இரகசியமான இருப்புகள் இன்று கரையும். உங்களது இரகசியத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். உங்களது குறைகளை பிறரிடம் சொல்வதால் உங்களுக்கு சற்றே மன வருத்தம் உண்டாகும் சூழலும் உருவாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் அது நிறைவேறும் விதமாக அல்லது நீங்கள் திரும்ப அளிக்கும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொலைதூர பயணத்தால் எதிர்பார்த்த தனவரவு உண்டு. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதால் இன்று அனைவராலும் பாராட்டுகள் கிடைக்கும். தைரியமாக முன்னின்று காரியத்தை வெற்றி பெற செய்வீர்கள். மாமன் மைத்துனர் உறவு முறையில் இருந்து வந்த சிறு சிறு கலகங்கள் மாறிவிடும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கையுடன் இணைந்துள்ளார். இன்று தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் நிமித்தம் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பால் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் அதிகமாக லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக நீங்கள் இன்று பாடுபடுவீர்கள். விவசாயம் சம்பந்தமாக, விவசாய விளைபொருள் சம்பந்தமாக இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். எடுத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றி பெற செய்வீர்கள். நண்பர்களின் உதவியும் அதில் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் இனிதே நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்த உங்களது உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் இருப்பதால் தந்தையாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று மருத்துவ உதவி மூலம் முன்னேற்றம் காணப்படும். தந்தை வழி நீங்கள் நினைத்த பூமி லாபம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தையால் உங்களது பிரச்சனைகள் நீங்கும் விதமாக இருக்கும். வழக்குகள் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும் என்கின்ற செய்தி வந்து சேரும். பண வசதி அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த கடனை திரும்ப அடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் சொத்து தர்க்கம் குடும்பத்தில் இருந்தாலும் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். திடீரென்று வாக்குவாதம் குடும்பத்தில் உண்டாவதால் சில கெட்ட பெயர்கள் சம்பாதிக்கும் சூழலும் உருவாகும். அதில் கவனமாக இருக்கவும். தர்மத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது செய்யும். திடீரென்று வீண் பழிகள் வரும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக பழிச்சொல் கேட்பீர்கள். மனைவியிடம் சற்று சந்தேகங்கள் கொள்வீர்கள். மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ சந்தேகங்கள் எழும். வீணான ஆசைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆசைகள் நிறைவேறும். ஆதரவும் உண்டாகும்.
பெண்களால் உங்களுக்கு ஆதரவு வந்து சேரும், தனவரவும் உண்டாகும், மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த செய்தியுடன் அவர்களுக்கு பிடித்தது போல ஆடை ஆபரண சேர்க்கைகளும் வந்து சேரும். செயல்திறன் சற்று குறையும். தொழிலில் தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். மறதியும் அதிகமாகவே இருக்கும். சற்று கோபத்தை குறைத்து கொள்வது நன்மை செய்யும். ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளியூரில் சென்று படிக்கும் வாய்ப்பும் அதற்குரிய தன சகாயமும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியுடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். தொட்டது துலங்கும் கைராசிக்காரன் என்ற பெயரை சம்பாதிப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். அமைதியாக அனைத்தையும் பார்த்து அதனை அமைதியாக காரியத்தை சாமர்த்தியமாக முடிக்கும் திறமையும் உங்களிடம் உண்டாகும். வீண் கவலைகள் மறந்து இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உங்களது வாக்கு வன்மையால் பல சாதனையும் இன்று செய்வீர்கள். கலைத்துறையில் இன்று பாராட்டு கிடைக்கும் விதமாக உங்களது செயல் அமையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அதிகாரிகளால் இன்று பாராட்டுகள் கிடைக்கும் விதமாக இன்று இருக்கும். சட்டத்துறையில் சாதகமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வயிற்று உபாதை சற்று அலட்டும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் இன்று அதிகமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். தைரியமாக செயல்பட்டு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது பேச்சாற்றல் திறமையால் அனைவரும் உங்களிடம் வருவார்கள். எடுத்த காரியம் இன்று சுலபமாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் சாதகமான பலனை அளிக்கும். பூக்கட்டும் வியாபாரம் மற்றும் வாசனை திரவியங்கள், மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும் என்ற செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிமித்தம் வெளியூர் பயணங்களால் அதிக லாபம் உண்டாகும். வெளிநாட்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் ஆசை அதிகரிக்கும். கடினமாக உழைப்பீர்கள். அதற்கான ஊதியமும் ஒரு சிலருக்கு வராமல் போகும். நிதானமான போக்கால் உங்களுக்கு சற்றே அனைத்திலும் தாமதமாக செல்லும் சூழல் உருவாகும். அந்நியர்களின் உதவியால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் உங்களது பேச்சு திறமையால் சாதகமாக்கி கொள்வீர்கள். நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியின் சொத்து சம்பந்தமாக தர்க்கங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக தேவையானதை வாங்கி கொடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். வீட்டில் திடீரென்று சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்பு பெண் பிள்ளைகளால் உண்டாகும். உங்களது முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாக இருக்கும் சூழலும் உருவாகும். அதனால் முன்னேற்ற தடைகளை அகற்றி எதிலும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வது நன்மை செய்யும். மற்றவர்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். குடும்பத்தில் சற்று விலகி இருப்பீர்கள். தொழிலில் அதிகமாக லாபம் வந்து சேரும். கூட்டு தொழில்களில் அதிகமான லாபம் உண்டாகும். பயணங்களாலும் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர்கள் வழி நன்மைகள் உண்டாகும்.
பெண் பிள்ளைகளால் இன்று தனவரவு உண்டாகும். இன்று எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அனைத்து காரியங்களிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பொருள்களை எங்கோ வைத்துவிட்டு எங்கோ தேடுவீர்கள். மறதி நோய் சற்று அலட்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களால் இன்று உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் எழும் வாய்ப்புள்ளதால் அதை நீங்கள் கவனமாக உங்களது பேச்சு திறமையால் அதை முறியடிக்கும் சூழலும் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்ப்புகள் வருவதற்கு தாமதமாகும் என்ற செய்தியும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் மற்றும் வியாபார நிமித்தம் அலைச்சல்கள் அதிகமாக உண்டாகும். மன உளைச்சலும் திடீர் தடுமாற்றங்களும் உண்டாகும். திடீரென்று எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைத்தாலும் அவரிடம் இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். கணவனிடமோ மனைவியிடமோ இன்று தர்க்கங்கள் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுடன் இன்று சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அடுத்த வீட்டு பிரச்சனைகளால் சற்று மன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத கவலைகளும் பணப்பிரச்சனைகளும் உங்களை அலட்டும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் எதிர்பார்த்தது போல நன்றாகவே இருக்கும். நண்பர்களிடம் கலகம் செய்ய வேண்டாம். வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது செய்யும். திடீரென்று தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடவோ தேவையில்லாத நபர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப வராத சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளதால் பணம் சம்பந்தமான பிரச்சனை இன்று தள்ளி போடுவது நல்லது. தேவையென்றால் மட்டும் பயணங்களை மேற்கொள்ளலாம். இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். மன அமைதிக்காக ஆலய தரிசனம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக அல்லது வேறு விதமாக சிறு சிறு சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தாருடனும் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். இன்று அமைதி காப்பது மிகவும் நல்லது செய்யும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். 4 கிரக சேர்க்கையால் இன்று பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் பொருள்களால் அதிகமாக லாபம் உண்டாகும். தனவரவு அதிகமாக இருக்கும். எதிரி தொல்லைகள் விலகும். குலப்பெருமை கிடைக்கும் விதமாக உங்களது செயல் அமையும். தாய்மாமன் வழி உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். உங்களை எதிர்க்க யாரும் இன்று இருக்க மாட்டார்கள். உங்களது சொல்லுக்கு இன்று கட்டுப்படும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். முரட்டுத்தனமான பிடிவாதங்கள் சற்று அதிகமாகும். வெளிவட்டார பழக்கங்களால் சற்றே பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வரவு செலவுகள் இன்று அதிகமாகவே இருக்கும். கொடுத்த கடன் வசூல் ஆகும். உடலில் சிறு சிறு உபாதைகள், விஷக்காய்ச்சல் மற்றும் தோல்வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். விரும்பிய பொருள், ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இன்று உங்களுக்கு பிடித்தமான நபரிடமிருந்து பண உதவி அல்லது வேறு விதமான உதவிகள் பெறுவீர்கள். சேமிப்புகள் அதிகமாகும். சுப செய்திகள், சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கடினமான உழைப்பிற்கு ஏற்ற விதமாக உங்களுக்கு பாராட்டும் தனவரவும் உண்டாகும். இன்று தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டுத் தொழில்களும் சிறக்கும். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். அச்சகம் சம்பந்தமாக, பழைய இரும்பு சம்பந்தமாக
நூல் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகனம் விற்பது, இடம் விற்பது சம்பந்தமான தொழிலில் புதிய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மனைவிக்கு விரும்பிய பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பொறுமையான குணமும் மந்தமான போக்கும் உங்களுக்கு சில சமயங்களில் மற்றவர்களிடமிருந்து வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தெய்வ பக்தி இன்று அதிகமாகும். பிள்ளைகளின் பாசம் அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களுடன் இன்று வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். சகோதரர்கள் வழி நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். ஆதாயமும் கிடைக்கும். உங்களது பொருள்களை அடுத்தவர்கள் ஏமாற்றாமல் பார்த்து கொள்ளவும். நீங்கள் விரும்பிய பொருள் உங்களுக்கு கிடைக்கும். கால்கள் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் ஏற்படும். உடலில் பலம் குறைந்தது போல் காணப்படும். மருத்துவ உதவி தேவைப்படும். ஆலய பணிகள் மற்றும் ஆலய சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக தொடர்புகள் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். பல நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதிக செலவும் உங்களுக்கு உண்டாகும். பிறருக்காக இரக்கமான குணமும் உங்களிடம் வந்து சேரும். பங்காளிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனதிற்கு அமைதி கிடைக்கும் விதமாக பங்காளிகளின் ஒத்துழைப்பும் உண்டாகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர்களுக்காக அதிகமான பணத்தையும் செலவழிப்பீர்கள். வியாபாரத்தில், தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். பரம்பரை தொழில் சிறக்கும். இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, தங்க நகை மற்றும் வெள்ளி நகை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியம் இன்று நிறைவேறும். சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பேச்சாற்றல் திறமை அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டிடப் பணிகளில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கட்டிட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று எடுத்த காரியத்தை நண்பர்களின் உதவியுடன் வெற்றியாக முடித்து பாராட்டுகள் பெறுவீர்கள். காரியம் ஆனதும் உங்களது பேச்சு திறமை சற்று வினோதமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு தோன்றும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. அடுத்தவர்களை நன்றாக உபயோகம் செய்த பின் அவர்களை கை கழுவி விடும் சூழல் உருவாகும். அது உங்களது ராசியின் பலனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அதிகமாக இருக்கும். அது நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். மனைவி மூலமாக உங்களுக்கு தனலாபமும் எதிர்பார்த்த பூமி லாபமும் கிடைக்கும். எப்போதும் தீராத ஆசை உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆசைகளும் அழகாக நிறைவேறிக்கொண்டே இருக்கும். புதிய சாதனை படைப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். எதையும் வைராக்கியமாக செய்து முடிப்பீர்கள். எவரையும் எதிர்த்து பேசும் குணம் இருப்பதால் அனைவரின் கோபத்திற்கும் மன வருத்தத்திற்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீரென்று நண்பர்களுடன் கலகம் செய்யும் சூழல் உருவாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் வெற்றிகள் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கட்டிட சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். வாகன சம்பத்து உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று அதிகமான பலன் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தன வளர்ச்சியும்
அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் தான் கலகம் செய்வீர்கள். மனைவி அமைதியாக இருப்பார். இந்த ராசிக்காரர் மனைவி என்றால் அவர்கள் தேளாக கொட்டிக்கொண்டு இருப்பார்கள். கணவன் என்றால் அவர்களும் நிம்மதி அளிக்காமல் தேளாக கொட்டிக்கொண்டு இருப்பார்கள். எனினும் அன்பு நிறைந்த ராசிக்காரர்களாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பார்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள். சுக்கிரனுடன் ராகுவும் சந்திரனும் இணைந்து புதனும் இருப்பதால் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய பூமி வாங்கும் யோசனைகளும் உண்டாகும். சொத்து தர்க்கம் அதிகமாகும். சொத்து சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன். அவை சாதகமான பலன் அளிக்கும் விதமாக செய்திகளும் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்தில் பணி செய்ய நேரமில்லாவிட்டாலும் வீட்டிற்கு எடுத்து வந்து அதை முடிக்கக்கூடிய கடினமான சூழலும் உருவாகும். எனினும் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அவசர போக்கால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டாகும். நண்பர்களிடம் கலகம் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உயர்தரமான பூமியோ அல்லது வீடோ வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதற்கான வசதி வாய்ப்புகளும் ஏற்படும். திறமைகள் வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விவசாயம் சம்பந்தமாக பூமியில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். தொழிலில் தர்மம் நிலைநாட்டுவீர்கள். கூட்டுத் தொழில்கள் யாவும் உங்களது முயற்சியால் வெற்றி பெறும். உங்களது திறமையான கவர்ந்திழுக்கும் பேச்சாற்றலால் தொழில் லாபம் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக முடித்து பாராட்டுகள் பெறுவதுடன் உங்களுக்கு இன்று தைரியமாக முடிவெடுக்கும் வாய்ப்பும் குடும்பத்தில் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். இன்று பிள்ளைகளுக்காக நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் உள்ளார். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களால் பாதிக்கப்பட்ட தந்தையருக்கு நீங்களே சென்று உதவி செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். கடினமான பேச்சால் குடும்பத்தில் மன வருத்தம் உண்டாகும் விதமாக அனைவரும் சற்று சங்கடத்தை மேற்கொள்வார்கள். உங்களது மன வருத்தம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணம் வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் உங்களுக்கு அது கிடைக்கும். மௌனமாக இருந்து காரியத்தை சாதிப்பீர்கள். திடீர் திருமணம் உங்களுக்கு கைகூடும். வீட்டை விட்டு வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும். காதல் திருமணம் கைகூடும். நண்பர்களுடன் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். பூமி லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக விளைபொருள்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பாக லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் சிறப்பான லாபம் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களால் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும் விதமாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வலிக்காமல் பார்த்து கொள்ளவும். மனைவியிடம் கலகம் செய்வீர்கள். மனைவியின் சொத்துக்காகவோ அல்லது பிறரின் சொத்துக்காகவோ சண்டை சச்சரவு குடும்பத்தில் எழும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து வந்து சேரும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்பு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். இன்று வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தனவரவு அதிகமாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும்.
இன்று மன அமைதி நிறைந்த நாளாக இருக்க நீங்களே முயற்சி செய்யவும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனுடன் சனியும் இருக்கிறார். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் சந்திரனும் புதனும் இணைந்துள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக அலைச்சல்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை அளிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். தந்தையாரால் ஆதரவு உண்டாகும். தந்தையே மனதுமாறி சொத்துக்களை உங்களுக்கு தரும் யோகமும் வந்து சேரும். கல்வியில் சற்று இடைஞ்சல்கள் அதிகமாகவே இருக்கும். அரைகுறையாக கல்வி செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். குடும்பத்திற்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். குடும்பத்திற்காக திருமணமும் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். யோகம் என்று சொல்வதை விட குடும்பத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொல்வதுதான் பொருந்தும். சில உண்மைகள் சொல்வதால் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் ஏற்படும். கால் சம்பந்தமாக, உடல் ரீதியாக, இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். குடும்பத்தின் தாயாரின் அன்பு அதிகமாகும். தாயாரின் அன்பிற்காக நீங்கள் ஏங்குவீர்கள். அந்த தாயாரின் அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் மற்றவர்களுக்கு கிடைப்பதால் அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். யார் என்னிடம் அன்பாக இருப்பார்கள்? எவரின் அன்பு எனக்கு கிடைக்கும்? மனைவியின் அன்பா, தாயின் அன்பா, பிறரின் அன்பா என்று நீங்கள் யோசனை செய்து உங்கள் மன துக்கத்திற்கு ஆளாவீர்கள். யாரும் உங்களிடம் இருக்கும் பொருளை கொண்டுதான் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்களே ஒழிய உங்களிடம் உண்மையான அன்பாக இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இல்லை. அவர்களது காரியங்களை சாதிப்பதற்காகவே அவர்கள் உங்களிடம் பாசமாக பழகுவார்கள். சமூக பணியில் ஆர்வம் அதிகமாகும். இரகசியத்தை காப்பாற்றுவீர்கள். சற்று ஞாபக மறதி அதிகமாகவே இருக்கும். அதிகமாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டாகும். வாழ்க்கையில் உங்களுக்கு சற்று சலிப்புகள் தோன்றும். ஒரு சிலருக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் மிகுதியாகவே இருக்கும். விவசாய விளைபொருட்களால் அதிகமான லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே உங்களுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரமும் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இணைந்திருக்கிறார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் செவ்வாய் இருக்கிறார். விரிய ஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் இருப்பதால் இன்று மந்தகதியான போக்கு உங்களுக்கு இருந்தாலும் தந்தையாரால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். விரய செலவு என்று சொல்வதை விட உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும், எதை செய்தால் அதிக பணம் கிடைக்கும், எவரிடம் வாங்குவது, எவரிடம் கொடுப்பது, எவரிடம் கொடுத்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் யோசனைகள் பலமாக இருக்கும். தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத கவலைகளால் உடல் நலம் பாதிப்பு அடையும். தேவையில்லாத பண நஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். முடிவெடுக்க தெரியாமல் திணறுவீர்கள். பிறரின் துக்கத்தில் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்காக பண பரிவர்த்தனை செய்ததன் மூலமாக நீங்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கும் சூழலும் உருவாகும். அதனால் மனதிற்கு மிகவும் பிரயாசைகள் அனுபவிக்கக்கூடிய வேளையும் உண்டாகும். எதற்காக அவருக்கு தெரியாமல் கொடுத்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று முழிக்கும் சூழலும் வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். அரசால் பாராட்டுகளும் பரிசும் பெறுவீர்கள். புகழ் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதற்காக பயணங்களும் அனுகூலமான பலனை அளிக்கும். எந்த செயலிலும் துணிவும் தைரியமும் ஆற்றலும் அதிகமாகும். உயர்ந்த நோக்கங்களும் லட்சியங்களும் நிறைவேறும் விதமாக முயற்சிகள் செய்வீர்கள்.
எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களது திறமையை நீங்கள் தெரிந்து கொள்ளாத அளவிற்கு இருப்பீர்கள். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். தேவையில்லாத பேச்சுக்களால் சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்கக்கூடிய சூழல்கள் வந்து சேரும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். உங்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாவதால் இரத்த சம்பந்தமாக நோய்க்கு உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். கலையில் ஆர்வங்கள் அதிகமாகும். எதையும் கற்றுக்கொள்ளும் திறமையும் உண்டாகும். இன்று வெளிநாடு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமியால் லாபம் அதிகமாகும். தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். சீருடை அணிந்தவர்களுக்கும் மற்றும் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம், தலைமை பதவி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு அனுகூலமாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எடுத்த காரியம் என்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் இனிய பயணங்கள், சுப நிகழ்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகும். அதற்காக அதிகமான பணச்செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகமான செலவுகளும் வந்து சேரும். அரசால் ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் குடும்பத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.